அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் ஜீவிதத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களை வார்த்தைகளை கொண்டு சந்திக்க வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் மீண்டும் தம்முடைய பலத்த தருகத்தோடு இந்த காலையின் பொழுதை காண்பதற்கு நமக்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் இன்றைக்கு நன்மை தீமை இன்னது என்று நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். தீமையானதை செய்ய வேண்டாம், தீமையானதை நினைக்க வேண்டாம், தீமையானதை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஏன் தீமையை ஆண்டவர் வெறுக்கிறார்? அன்பு பிள்ளைகளே, தீமை என்னதென்று அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆனால் தீமை செய்கிறவருடைய ஜீவிதத்திலே ஆண்டவர் தீமைகளுக்கேற்ற நல்ல நற்பண்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடியால் அந்த தீமையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 34வது சங்கீதம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ, தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியிலிருந்து நான் இராமல் அற்றுப்போக பண்ணுவேன். கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்களுடைய முகத்திற்கு கர்த்தருடைய கரம் விரோதமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு அனுகூலமான ஒரு சாத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய குணலட்சணங்கள் என்ன? 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்க்கக்கூடிய குணங்கள் என்ன? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால், அங்கு 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார்: இஸ்ரவேலின் தேவனாகி சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உங்களுக்கு தீங்குண்டாகவும் யூதா வனத்தையும் சங்கரிக்கத்தக்கதாகவும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாக திருப்பி என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு தீங்கு உண்டாக்கத்தக்கவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என் முகத்தை திருப்பவும் நான் உங்களுக்கு செய்தேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். தீமையை விட்டு விலகுகிற ஒரு நற்குணங்கள் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் தேவனுடைய கரத்தில் நிச்சயமாக நாம் நம்மை விழுவோம் என்கின்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்திற்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கு அல்ல தீமைக்கு என்றே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் சிறைப்பட்டு போனாலும் அவர்களை கொன்று போடுவேன் என்று ஆண்டவர் தம்முடைய பட்டயத்துக்கு கட்டளையிடுகிறார்.
நான் அவர்கள் பட்சமாக திரும்புகின்ற என்னுடைய முகம் நன்மைக்காக அல்ல தீமைக்காகவே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம். 9வது சங்கீதம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை, நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று என்று சொல்லுகிறார். யார் துன்மார்க்கமாய் திரிகிறார்களோ அழிவின் காலங்களிலே அவர்களை ஆண்டவர் அழித்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 109வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 109வது சங்கீதம் 15வது வசனம். தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், அவர்கள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது, அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். அவர்கள் பெயர் நிர்மூலமாக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலங்களில் தேவனுக்கு உகந்த ஒரு ஜீவிதத்தை நாம் ஜீவிக்கவில்லை என்றால் நம்முடைய சூழ்நிலை எந்த அளவு தேவ சமூகத்தில் ஈர்க்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு நீதிமொழிகள் 10:7 இப்படி சொல்லுகிறது, நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பெயரோ அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். அவர் எவ்வளவுதான் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை ஊக்கப்படுத்தி கொண்டாலும் அவர்களுடைய பெயர் அழிந்து போகும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும், வீதிகளில் அவன் பேர் இல்லாமற் போகும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை நினைக்கிற நினைப்பு அழிந்து போகும், பூமியின் பேர் பூமியிலே அவன் பேர் இல்லாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய குணம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 34வது சங்கீதம் 17வது வசனம். நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவிகள் உடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறார் என்று 34:18 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு மனுஷீகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நன்மைக்கென்றா அல்லது தீமைக்கென்றா இருக்கிறது என்றால், இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்கள் இதை உணராமல் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று 34வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, எப்படி காப்பாற்றுகிறார் என்றால், அவனுடைய எல்லா எலும்புகளையும் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவது இல்லை. 119:20 சொல்லுகிறார், அவனுடைய எல்லா எலும்புகளும் காப்பாற்றப்படும். அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய எலும்புகள் முறிக்கப்படுவது இல்லை. உண்மையில் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஏன்? நீதிமான்களுடைய தருகம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கியே சொல்லும். ஆண்டவர் அவர்களை சூழ பாளையம் இறங்கி காப்பாற்றி கொண்டே இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற
இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஜீவிதம் நம்மை எந்த அளவு தேவ சமூகத்தில் சேர்க்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். பிறந்தால் நல்லவர்களாக பிறக்க வேண்டும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். பிறந்தால் நல்லவர்களாக, பிறப்பு நல்லது கெட்டது என்று நாம் தீர்மானிக்க முடியாது. ஜெனிப்பிக்கிறவர் அவர், உண்டாக்குகிறவர் அவர். கர்ப்பத்தின் கனியை உண்டாக்குகிறவர் தான். அந்த கர்ப்பத்தின் கனியிலிருந்து ஜெனிப்பிக்க இந்த உலகத்தில் நம்மை அறிமுகப்படுத்தி விழும்படி செய்கிறவரும் அவர்தான். அவரல்லாமல் நாம் கர்ப்பமாகவும் இருக்க முடியாது, பிறக்கவும் முடியாது. அவர்தான் அதை கட்டுப்படுத்துகிறவர். அவர்தான் அதற்கு பலன் கொடுக்கிறவர். எனவே பிறப்பில் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை தீர்மானிப்பது நமக்கு உகந்தது அல்ல. ஆனால் பிறந்ததற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை நல்லவர்களாகவா கெட்டவர்களாகவா இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படும் என்பதை வேதம் சித்தரித்து காண்பிக்கிறது. ஒருவேளை நாம் பாவத்திற்குள் சென்று விட்டால், அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பெற்றோர்களால் நாம் திருத்தப்பட முடியவில்லை என்றால், அதை ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்மை வழி நடத்துவார். அவர் வருகை வரை வழி நடத்துவார். அவர் வருகையினால் அவருக்கு குறிக்கப்பட்ட போது அவர் அதை நிறுத்தி விடுவார். நம் மீது திரும்ப மாட்டார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், கிருபையின் காலம், ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானால் மன்னிப்பார். மன்னிக்கிறவர் தான், கிருபை கொடுக்கிறவர் தான், உண்மைதான். ஆனால் அவர் எதுவரை தம்முடைய கிருபையின் கரத்தை நம் மீது நீட்டுவார்? துன்மார்க்கருடைய முகத்திற்கு கர்த்தருடைய கை விரோதமாய் இருக்கும் என்று படித்தோமே. அப்படி என்றால் அவர் ஏன் கிருபை காட்டவில்லை? கிருபைக்கும் ஒரு காலம் உண்டு, மன்னிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. அன்பு பிள்ளைகளே, ஞானி சொல்லும்போது நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், அறுக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழுக ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இப்படி சொல்லுகிறார். இந்த அனுபவத்தில் வாழ்கிற நாம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து கர்த்தருக்குள் நம்முடைய பிறப்பிலே நாம் நீதிமான்களின் ஆசீர்வாதத்தை கொண்டே நாம் நம்முடைய ஜீவித காலத்தை ஏற்ற வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்குள் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய காலங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அனுபவத்திலே நாம் நம்மை ஜாக்கிரதையாக பலப்படுத்தி நம்முடைய வளர்ச்சியிலே நாம் எல்லாவற்றிலும் சிறந்த ஞானமுள்ளவர்கள். நமக்கு உலக ஞானம் நாம் அதிகமாக பெற்றிருக்கிறோம். சிறு பிள்ளை கூட இன்றைக்கு உலக ஞானத்தில் எவ்வளவு தேறினவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த அறிவுக்கேற்றபடி நாம் கர்த்தரையா, யாரை நாடி ஜீவிக்கிறோம் என்பதை யோசித்து கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு செம்மையான வழிகளை காட்டுவார். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்டு வாழ்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று எரேமியா பக்தன் சொல்லுகிறார். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை யூகித்து நமக்கு ஞானம் வந்ததற்கு பின்பு நல்லவைகளை செய்ய வேண்டும். ஒருவேளை கெட்டவைகளை செய்தால் அந்த ஞானம் நம்மை நல்ல பாதையில் வழி நடத்துவதற்கான வழிமுறைகளை நாம் கற்று ஆண்டவருடைய சமூகத்தில் கற்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அந்த வழியில் நடக்க கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, உம்முடைய பாதுகாப்பு இருந்து நல்ல வழியிலே எங்களை நடத்தும். உமக்கு உகந்த அனுபவத்தோடு எங்களுடைய வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய நல்ல பாதையை காண்பித்து துன்மார்க்கத்தில் பிள்ளைகள் பிரவேசித்து விடாதபடி, அக்கிரமத்திற்குள் பிள்ளைகளுடைய கால்கள் கடந்து செல்லாதபடி என் தேவன் அவர்களை காத்து பலப்படுத்தி நல்ல பாதையில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு பலம் கொடுத்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தருடைய வாக்கை நம்பி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.